Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 10 unit 6 gravitation lesson la irukra gravitation field and gravitation potential இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து கிராவிடேஷன் ஃபீல்டை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பேசிக்காக ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ராக்ஷனை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த இன்ட்ராக்ஷன், அந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷனை பொறுத்து நம்ம வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறோம். ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க, இது வந்து புல் பண்ணுறாங்க. ரெண்டுமே அந்த பொருளும் அந்த ஏஜென்ட்டும், ஓகேவா, அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் அந்த கைத்துக்கும் இந்த மேனுக்கும் வந்து ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போது சன்னுக்கும் பிளானட் சன்னை சுற்றி பிளானட் வருது, அதுக்கு இடையில் ஏதாவது கயிறு ஏதாவது இருக்கா, கான்டாக்ட் ஏதாவது இருக்கா? இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ்னால அது சுற்றுதில்லை. ஸோ அதை தான் நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் தட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, ஃபோர்ஸஸ் அப்ளைட் வேர் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் அதர். ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கும் ஃபிசிக்கலாக ஒரு கான்டாக்ட் இருந்தால் அது நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறது வந்து எதனால்? அந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் எக்ஸிட்டட் டு த கான்டாக்ட் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஏஜென்ட் விச் எக்ஸிட் த ஃபோர்ஸ். அதாவது இந்த ஏஜென்ட் வந்து இதுக்கு மேலே ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸை எக்ஸிட் பண்ணுறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எர்த்து வந்து சன்னை சுற்றி வருது. தோ எர்த்தும் சன்னும் வந்து ஃபிசிக்கலாக கான்டாக்டாக இல்லைன்னா கூட அதுக்கு இடையில ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னா, எர்த்து வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். என்னது? எர்த்து வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சவுண்ட்ஸ் மிஸ்டீரியஸ் தட் சன் அட்ராக்ட்ஸ் எர்த் டிஸ்பைட் பீயிங் வெரி ஃபார். அதாவது இப்போது சன்னு வந்து எர்த்தை விட ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதை டச் பண்ணல, இருந்தால் கூட அதுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டை வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்திருப்போம். பட் கொஞ்ச நாளாக வந்து கான்டாக்டில் இல்லைனா கூட அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான், கரெக்டாக? ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அதுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் கான்டாக்ட் ஃபோர்ஸ் லைக் புஷ் புல், அது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும். லைக் இவங்க வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல. பிகாஸ் அவங்க வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கவும் உணரவும் முடியும். ஆனால் நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை வந்து எப்படி அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கால்குலேட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஃபீல்டுனா என்னது? பேசிக்காகவே அது சுற்றி இருக்கிற அந்த ஒரு இடத்த தான் நம்ம வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் என்னென்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆன் அ மாஸ் m2 டியூ டு த பார்ட்டிக்கல் m1 இஸ். அதாவது இப்போ m1 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்குது, இங்கே வந்து m2 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த m1னால் இந்த m2 மேலே எவ்வளோ ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸை வந்து F21 வெக்டர், அதாவது எதுக்கு மேலே செலுத்துதோ அதை தான் நம்ம முதல்ல போடுவோம். ஸோ இது தானே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம முதல்ல போடுவோம். எதால் செலுத்துது? இந்த ஃபஸ்ட்டால். அப்போ F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -jm1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப். ஸோ அதாவது இந்த ஆறுங்கிறது இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், r கேப்புங்கிறது அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது. நார்மலாகவே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m2 டியூ டு த பார்ட்டிக்கல் மாஸ் m1 அப்படிங்கிறத நம்ம எழுதியாச்சு. r வெக்டர் அப்படிங்கிறது என்னது? r கேப் அப்படிங்கிறது என்னென்னா யூனிட் வெக்டர் விச் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் m1லேருந்து m2க்கு போகுது அலாங் த லைன் ஜாயினிங் த மாஸ் m1க்கும் m2க்கும் இடையில. ஸோ அந்த ஒரு டேரக்ஷனை சொல்கிறது தான் வந்து r கேப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். இது என்னது? கிராவிடேஷன் ஃபோர்ஸு. இப்போ அந்த கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து நம்ம ஈவன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். அட் அ பாயிண்ட் விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் r ஃப்ரம் m1 இஸ் டிஃபைன்ட் அஸ் அ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் மாஸ் பிளேஸ்ட் அட் that point. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து m1 அப்படிங்கிற ஒரு மாஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஒரு r டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு யூனிட் மாஸ் இருக்குது. யூனிட்னா அது என்னது? 1 kg இருக்கலாம், 1 கிராமாக இருக்கலாம். ஸோ அது வந்து அதோட மாஸ் வந்து 1 இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இதுதான் வந்து இப்போ இதுதான் வந்து சன்னு, இதுதான் எர்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சன் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை வந்து கொடுக்குது, லைக் அது
இந்த மாஸ் வந்து இது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது டியூ டு m1. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது டியூ டு m1. அதுதான் நம்ம வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈவன் வெக்டார் அப்படிங்கிறத கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அட் அ பாயிண்ட் விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் r. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னது r ஃப்ரம் m1லேருந்து. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் மாஸ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த யூனிட் மாஸ் வந்து எவ்வளோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அந்த பாயிண்டில் அப்படிங்கிறத நம்ம கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அதை எப்படி தான் சொல்கிறது ஃபார்முலாவில்? இட் இஸ் கிவன் பை F21 வெக்டார் டிவைடட் பை, அதாவது இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த m2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபோர்ஸ். கரெக்டாக? அப்போ இதை வந்து நம்ம m2 அப்படின்றத வச்சுக்கலாம். இது m1னா இது m2 வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை m2 இஸ் ஈக்குவல் டு ஈவன் வெக்டார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ F21 வெக்டார் டிவைடட் பை m2, அதாவது இந்த மாஸ் m2 அப்படிங்கிற மாஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறப்ப நம்ம வந்து டிவைடட் பையில் போடுவோம். ஓகே, அப்போ ஈவன் வெக்டார் அப்படிங்கிறது வந்து F21 வெக்டார் டிவைடட் பை m2வாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், F21 வெக்டார் இங்கே இருக்குது, டிவைடட் பை m2ன்னு பண்ணும்போது m2 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன மட்டும் வரும்? -g m1 r கேப் டிவைடட் பை r ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஈன்னு வரும்போது நீங்கள் அதாவது இந்த மாதிரி ஃபீல்டு கிராவிடேஷன் ஃபீல்டு அதெல்லாமே கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒரே ஒரு மாஸ் தான் வந்திருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ -g m1 டிவைடட் பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஈவன் வெக்டார் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அது வந்து m1 அப்படிங்கிறதுலேருந்து இண்டிபெண்டன்ட் மாஸ் m2 அப்படிங்கிறதுக்கு போகுது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க? ஈவன் வெக்டர் வந்து இங்கேருந்து இங்கே போகுது. அதுக்கு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி தானே. அப்போ அது எந்த டைரக்ஷனில் இருக்குது? m1லேருந்து இந்த மாஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் m2. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து m2வே இல்லை. ஸோ இந்த ஈவன் வெக்டர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் m2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹியர் m2 is taken as a unit magnitude நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக? அதோட வேல்யூ 1ன்னு தானே எடுத்தோம். அப்போ யூனிட் r cap is along the line joining between m1 and the point in question. அதாவது அப்போ வந்து இந்த r கேப் அப்படிங்கிறது வந்து இந்த m1ஐயும் இதில் வந்து எவ்வளோ மாசுன்னு கொடுத்துருக்காங்களோ அதையும் ஜாயின் பண்ணுற அந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் நம்ம r கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதோட டைரக்ஷனை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரலாக கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இது வந்து நம்ம m1 m2 அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதெல்லாமே இல்லாமல் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -g m டிவைடட் பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப் அப்படின்னு வரும். இப்போது இந்த ரீஜன் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற அந்த ரீஜனில் மாஸ் m இஸ் பிளேஸ்ட் அட் அ பாயிண்ட் P. இப்போ ஒரு பர்டிகுலர் m வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த மாஸ் m வந்து இன்ட்ராக்ட்ஸ் வித் த ஃபீல்ட் E வெக்டார் அண்ட் ஷோஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டியூ டு m. அதாவது இந்த பெரிய மாஸ் இருக்குல்ல, இந்த பெரிய மாஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து இது மேலே செலுத்துது. ஸோ அது வந்து இது வந்து எதுக்குள்ளே இருக்குது? இது ஏற்படுத்துகிற அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன தெரியுமா? ஒரு பார் மேக்னெட் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அது என்ன பண்ணும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு இரும்பு பொருளை வந்து இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணாது. இங்கே வச்சிங்கனாலும் அட்ராக்ட் பண்ணாது. இதுக்குள்ளே போகும்போது தானே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த கிராவிடேஷன் ஃபீல்டு அதெல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏரியாவை தான். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வரும்போது அது வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாஸ் எம்மை வந்து நம்ம ஒரு பிங்கிற பொசிஷனில் வச்சுருக்கோம். இது வந்து இது வந்து ஏற்படுத்துகிற அந்த ஃபீல்டு கூட இன்ட்ராக்ட் ஆகி அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இந்த மாஸ்னால். ஓகேவா? அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை m டியூ டு m. இந்த எம்மால் இது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m இன்டூ E வெக்டார் அப்படின்னு சொல்லலாமா? பிகாஸ் இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? இந்த மாஸ் இன்டூ E வெக்டார். இது வந்து ஆக்சுவலி எப்படி வந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்குல்ல இந்த ஃபார்முலா E இஸ் ஈக்குவல் டு F டிவைடட் பை mன்னு இருக்குல்ல. அப்போ m இந்த சைடு போயிடுச்சுன்னா F இஸ் ஈக்குவல் டு m இன்டூ Eன்னு வரும்ல. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதுதான் Fm வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m இன்டூ E வெக்டார். இந்த இடத்துல Fmங்கிறது என்னது? இந்த மாஸை குறிக்கிறது. இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இன்டூ m இன்டூ E வெக்டார் அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. நமக்கு நார்மலாக நியூட்டன் செகண்டில் அப்படி என்ன தெரியும்? F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ma வெக்டார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? ஸோ அப்போ இந்த F வெக்டருக்கு பதிலாக ma வெக்டர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற me வெக்டர் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா? m கேன்சல் ஆயிடுச்சுன்னா a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E வெக்டார் அப்படின்னு வருமா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து என்னது? எனக்கு கிராவிடேஷன் ஃபீல்டு அட் அ பாயிண்ட்
is equivalent to the acceleration experienced by that particle at that point. கரெக்டு தானே? இப்போது இந்த இடத்துல கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈக்குவல் டு acceleration experienced by that point. அதாவது இந்த E வெக்டார் அப்படிங்கிறது யாரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த கேபிட்டல் எம்மோட ப்ராப்பர்ட்டி. இது தானே ஒரு ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இந்த A வெக்டார் அப்படிங்கிறது acceleration due to gravity. இது ஏற்படுத்துகிற அந்த ஒரு கிராவிட்டினால இது இழுக்கப்படுது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஸ்மால் எம்மோட ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த A வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு E வெக்டார் அப்படிங்கிறது இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெஸ்ட் மாஸ். இதுதான் நம்ம டெஸ்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் சோர்ஸ்னால் என்னென்னா அதுதான் வந்து அந்த ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்ம வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹவவர் இட் இஸ் டு பி நோட்டட் தட் A வெக்டர் E வெக்டர் வந்து ஒரு செப்பரேட்டான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ரெண்டுமே வந்து செப்பரேட்டான, இது வந்து வேறு விதமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது வந்து ஒரு வேறு விதமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் அது எல்லாமே இருக்குது. பட் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே வந்து சேமான மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த நான் கான்டாக்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ மாசஸை தான் நம்ம வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு கான்செப்டில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்க்ரீசஸ் as மூவ் அவே ஃப்ரம் த மாஸ் m. அதாவது இப்போ இதுதான் வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டை வந்து கொடுக்குதுன்னு வைங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லைன்ஸாக ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸாக ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லென்த் ஆஃப் த லைன் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து தூரம் போக 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 அந்த கிராவிடேஷன் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மேக்னிடியூட் ஆஃப் த E வெக்டார் அப்படிங்கிறது டிக்ரீசஸ் ஆஸ் அ டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த E வெக்டரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் தட் P பாயிண்டில் Q பாயிண்டில் R பாயிண்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து மேக்னிடியூட் மாதிரி சொல்லலாம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் EP வெக்டார் இஸ் லெஸ் தேன் அப்படி தானே இந்த லென்த்துலேருந்து நம்ம சொல்கிறாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ரொம்ப தூரமாக போகும்போது இப்போ இடத்துல வந்து நம்ம இருக்கோம், நம்ம மேலே வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே வந்து இந்த அந்த நிலவுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகுது? அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அப்போ வந்து அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸோட அந்த ஸ்ட்ரென்த் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் தூரமாக போக 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 அந்த ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அதிகமாக இருக்கும் இந்த ER வெக்டார் அந்த இதில் எல்லாத்துக்கும் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அந்த லென்த் ஆஃப் த வெக்டர் PQRல வந்து அந்த இருக்கிற அந்த லென்த் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபீல்டு கான்செப்டை வந்து இது இந்த ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் தான். ஓகேவா? ஸோ ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இன்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் தான். லேட்டர் இதுக்குன்னு ஒரு ரியலான ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, அதுக்குன்னு ஒரு மொமெண்டம் இருக்குது, ஸ்பேஸில் இருக்கும்போது அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஃபீல்டு கான்செப்ட் வந்து நம்ம சார்ஜஸோட பிஹேவியர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்டு கான்செப்டை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லாம் அதை பற்றிலாம் படிப்பீங்க. இப்போ யூனிட் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு என்னென்னா Newton/kg அல்லது MS⁻²ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கிராவிடேஷன் ஃபீல்டு ஃபார்ம் பண்ணது ஃபோர்ஸ் பை எம்மா. ஃபோர்ஸுங்கிறத நம்ம நியூட்டன் சொல்லாமா, மாஸ் வந்து கேஜின்னு சொல்லாமா, அதுதான் வந்து Newton/kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிராவிடேஷன் ஃபீல்டையே வந்து ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது? MS⁻². ஸோ நம்ம அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.